பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், BYD. சைனாவினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உலகத்தையே இப்போ ஒரு சுத்திட்டு வந்திருக்காரு, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து டெஸ்லா தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். இந்தியாவிலன்னு இல்லை, இந்தியாவில் வந்து நிறைய பேர் பண்றாங்க. இப்போ வந்து டாடா வந்து அதுல மிக பிரமாதமான பண்ணுங்க. அந்த அவங்களுடைய குறிப்பா அந்த நெக்ஸான் அந்த மாதிரி வண்டிலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆனா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பத்தி எனக்கு ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் உண்டு. அதை எனக்கு வந்து அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. அதை எடுத்துடலாம். அதுல எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, இதுவும் இருக்கு, அது வேண்டாம். இப்போ வந்து இந்த டெஸ்லாவுக்கு மிகப்பெரிய காம்படிஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகளவுல இந்த BYD தான், சைனாவுடைய கம்பெனி தான். பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் தான் ஆக்சுவலா அதனுடைய நேம். அதை BYD அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் வச்சிருக்காங்க. இதே மாதிரி அடிடாஸ் ஷூஸ் இருக்குல்ல, அதுக்கும் இருக்கு. என்னன்னு தேடி கண்டுபிடிங்க பார்ப்போம். சரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாமே அக்ரனிம் தான். அதுக்கப்புறம் வந்து அது என்னுடைய எக்ஸ்பான்ஷன். இந்த BYD வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் வர்றதுக்கும் பொருளை விற்கிறதுக்கும், முதல்ல பொருளை விற்கிறாங்க, அது அவங்களுடைய காரை இந்தியாவில் விற்கணும்னு வந்தாங்க, ரொம்ப பிரயத்தனப்பட்டாங்க. ஆனா அப்படி ஒன்றும் பெருசா அளவில் அதுக்கு வரவேற்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்றோம், நாங்க ரெடியா இருக்கோம். இப்போ இந்த டெஸ்லாக்கும் அதே தான் பிரச்சனை. டெஸ்லாவுக்கு வந்து நீங்க பண்ணுங்க, நாங்க வந்து 25% உங்களுடைய டாரிஃப்லாம் குறைச்சிடறோம், வந்து வித்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி. இது எதுக்காகன்னா, அமெரிக்காவோட நமக்கு இருக்கிற ஒரு பல விதமான ட்ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக, அதுக்காக நம்ம அதை செஞ்சிருக்கோம். சைனா அந்த மாதிரி கிடையாது. சைனா வந்து இதை வந்து எப்படி வந்து அவங்க முதல்ல விற்கணும்னு வந்தாங்க, அதுக்கும் ஒன்றும் பெருசா பர்மிஷன் கொடுக்கல, நம்ம நிறைய டாரிஃப் போட்டோம். அதை மீறி வந்து நம்ம ஊர்ல தான் வந்து சில பேர் இருப்பாங்களே, சைனாவுக்கு ஆதரவா இருப்பாங்க, அது அப்படியே ஒரு பெருமையா நினைப்பாங்க. இன்னும் கம்யூனிசத்தை பத்தி எல்லாம் பிரமாதமா பேசிடுங்க. சில பேருக்கு போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்களாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி, அதை விட்டுடுங்க. அதற்கே கூட சொல்லியிருக்காரு, நீங்க வந்து சைனாவுக்கு ரொம்ப ஆன்டி சைனாவா பேசுறீங்கன்னு. அப்படி கிடையாது, நம்ம நாட்டுக்கு எதிரி. இந்த BYD பத்தி பேசும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, $1 பில்லியன் வரைக்கும் நாங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்றோம். அது வந்து மெகா என்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி சைனாவோட ஒப்பந்தம் போட்டாங்க. போட்டுட்டு அவங்க வந்து $1 பில்லியன், $1 பில்லியன் 8,500 கோடி இன்னைக்கு தேதிக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல, அது வரைக்கும் நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு வந்தாங்க. ஆனா மத்திய அரசு மறுத்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அது நடந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து திருப்பி இப்ப வந்திருக்காங்க. இப்ப வந்து திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, ஹைதராபாத் பக்கத்துலயோ வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து 2-3 இடம் சூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஹைதராபாத், இன்னொன்னு வந்து குஜராத்ல ஒரு இடம், அதுக்கப்புறம் யூபில ஒரு இடம். 3 இடத்துல நாங்க ஃபேக்டரி போடுறோம், $10 பில்லியன் 85,000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம்? அது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டும் மறுக்கப்பட்டது. 85,000 கோடி உள்ள வருது சார், பெரிய விஷயமாச்சே, ஏன் எடுத்துக்கூடாது, ஃபேக்டரி போடலாமே, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குமே அப்படின்னா, அதுக்கு தான் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாடு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வியாபாரம் செய்யுங்கிற நம்பிக்கை, உற்பத்தி செஞ்சு வியாபாரம் செய்யுங்கிற நம்பிக்கை மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது ஓப்பனா இருக்குன்னா நீங்க பார்க்கலாம். அடுத்ததா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டுடைய, எப்படி அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சொன்னார்ல, அதே மாதிரி தான் நம்ம நாட்டுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தான் முக்கியம். வேலை வாய்ப்பை பத்தி நாங்களே எடுத்து செய்வோம். இங்க நிறைய ஆட்டோ கம்பெனிஸ் இருக்கு, எவ்வளவோ வந்தாச்சு இப்ப. அதனால வந்து இந்தியா வந்து ஆட்டோமொபைல்ல வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு அளவுக்கு வந்தாச்சு, அதனால பிரச்சனை கிடையாது, இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி அதை இழுத்து மூடிட்டாங்க. இப்படி பார்க்கும்போது தான் எப்படி வந்து இந்த சைனா இவ்வளவு உலகத்திலேயே ஒரு மேனுஃபேக்சரிங், அவங்க தான் உற்பத்தியாளர்கள் உலகத்திற்கு அப்படிங்கிறது அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, 2001-2 அந்த காலகட்டத்துல தான் உலக வர்த்தகத்துல வந்து சைனா இறங்குது. அது எதனால அப்படின்னா, இந்த WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அந்த WTO தான் கண்ணாப்புனான்னு திட்டிருக்காரு ட்ரம்ப். தேவையில்லாம அந்த WTO வச்சுட்டு எல்லா நாட்டுக்கும் வந்து அவன் கொண்டு வந்து அமெரிக்கால டம்ப் பண்றான். ஏதாவது கேட்டா WTOல போய் கேஸ் போட்டுறான். இப்ப சைனா கூட அதை தான் சொல்லியிருக்காங்க, நீங்க அமெரிக்கா வந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் டாரிஃப் எல்லாம் போட்டா நாங்க வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போய் பண்ணிக்கோன்ட்டு, நாங்க வேர்ல்டு ட்ரேட் சென்டர் என்ன, யுஎன்ஏ நாங்க மதிக்கிறதுல காசே கொடுக்க மாட்டோம், நேட்டோ காசு கொடுக்க மாட்டோம், யுஎன்ஓக்கு காசு கொடுக்க மாட்டோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO கொடுக்க மாட்டோம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன பெரிய இது போ அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடு காமிச்சிருக்காரு. ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. எந்த இதுலயும் நாங்க சார்க்க போனோம், எனக்கு மாகா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதுதான் ஒரே அஜெண்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்னால பல நாடுகள் அடி வாங்கியிருக்கு.
இந்த சைனா இம்போர்ட் பண்ணுங்க எல்லாம் இந்த கூட்டுக்களவாணி திட்டம் தான். இந்த டீப் ஸ்டேட், சிஐஏ, இந்த சைனா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மற்ற நாடுகளை எப்படி ஒழிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த WTOவும் சரி, அந்த இன்னொன்னு டைவாஸ்னு சுவிட்சர்லாந்துல ஒன்று நடக்கும், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு, அதுவும் சரி. இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதா. இந்தியா போன்ற பல நாடுகளுக்கு பாதகமா தான். அதெல்லாம் கையெழுத்து போட்டு இதை மாட்டிட்டு இருக்கலாம். யாரும் சொன்னாங்க நிறைய பேர், வேண்டாம் WTO இல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்த விஷயத்துல ஆக மொத்தம் அதுல இருந்து சைனா ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு அசுர வளர்ச்சியில இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்களுடைய ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட $18 trillion. அதே அமெரிக்காவோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து $26 trillion அவங்களுடைய அமெரிக்காவுடைய வருடாந்திர பொருளாதாரம். ஆனா 36.5 ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்கு. அதான் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா போய் 150ல இருந்து 160-170% ஜிடிபியினுடைய இது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனாலதான் ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்து அமெரிக்காவுக்கும் வந்து இந்த கிளீனிசிங் ப்ராஜெக்ட்ல உட்காந்துருக்காரு அவர். சரி, இதுதான் இந்த பிஒய்டியை வந்து இந்திய கவர்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்கிறத பார்த்தோம். நம்ம இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து சைனா வந்து இப்போ உலகத்தில் வந்து பல நாடுகள் வந்து சைனாவை ஒதுக்க ஆரம்பிச்சு. ஆப்பிரிக்கா நாடுகளில் இது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்னு இருக்குல்ல, அங்கே எல்லாத்துலையும் நீங்கள் இப்போ அதாவது என்னுடைய புரிதல் இது, நான் படித்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் பார்த்தது, கம்போடியாவுக்கு போங்க, வியட்நாமுக்கு போங்க, எல்லா இடத்துலையும் சைனா ஆதிக்கம். ஓடுறேன், ரயில் விடுறேன், ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு, நோ டவுட். நான் தான் முன்னாடியே ஒரு இதெல்லாம் சொல்லிருக்கேன், யாராவது சைனாவுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூரிஸ்ட் நிறைய வர சொல்றாங்க அவங்க. ஆனா டைரக்ட் ஃபிளைட் கிடையாது, என்ன இன்னி வரைக்கும் விடல. நீங்க என்ன போனோம்னா இங்க ஏதாவது சுத்திட்டு தான் போகணும். ஹாங்காங் போய் போகணும், இல்லைன்னா தாய்லாந்து போயிட்டு போகணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இல்லைனாக்கா மலேசியா போயிட்டு போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். டைரக்டா இந்தியால இருந்து சைனாவுக்கு ஃபிளைட் எல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. எப்ப கோவிட்ல இருந்து முடியாதுன்ட்டாங்க. கோவிட் கூட இல்லை, ஆக்சுவலா அந்த இது நடந்ததுல டோக்லாம், அங்க இருந்து முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இதுல வந்தது. அதான் அதனால ஸோ இப்படிதான் நீங்க போக முடியும். இந்த டூரிஸ்டா போறவங்க எல்லாம் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட ஜஸ்ட் 2 வார்த்தை நீங்க சைனா பத்தி கேளுங்க, ஆக ஓகோன்னு வானலாவா புகழ்வாங்க. சரியா, நீ அங்க போனீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் பேச்சு உரிமை இருக்கா, ஃப்ரீடம் இருக்கான்னு ஏதாவது வியாபாரத்தை தவிர ஒரு வார்த்தை அந்த நாட்டை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. உடனே ஸ்பை கேமரா இருக்கும், என்னங்க இப்ப லேட்டஸ்டா 25 வருடம் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்த ஆர்மி சீஃப், டெபுட்டி சீஃப் தூக்கி இது பண்ணி அவரை டிஸ்மிஸ் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரி. ஷி ஜின்பிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-220 பேரை வந்து ஜெயில போட்டாரு, எல்லாம் பக்கத்துல இருந்தவங்க. இவர் வந்து இப்ப லேட்டஸ்டா டெபுட்டி ஜெனரல் ஆர்மி, இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை டிஸ்மிஸ் பண்ணாரு, 2K ஜெயில. இனிமே அவருடைய கதி என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ சைனாவை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க, இதை பத்தி எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு தெரியாது, ஒண்ணும் புரியவே புரியாது அவங்க. சரி, இப்ப நான் எதுக்கு வரேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இருக்கிறதுல இவங்க சைனா வந்து எல்லாராலும் ஒதுக்கப்படுறாங்க, அமெரிக்கா ஏகப்பட்ட. இதை சொல்ல மறந்துட்டேன். இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் முன்னாடி 145% சொன்னான்ல, இப்ப ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு வந்திருக்கு. என்னன்னாக்கா 245% ஆகிட்டாரு, இன்னொரு 100% டாரிஃப் அதிகமாக்கிட்டாரு. அதிகமாக்கின உடனே சைனா ஆடி போயிட்டாங்க. அப்படியே நிஜமா சொல்றேன், அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கண்டெய்னர் ஆஃப்டர் கண்டெய்னர் அப்படியே போர்ட்ல நிக்குது, அமெரிக்கால வராதன்றாங்க, வேண்டாம் ஆர்டர் கேன்சல் அப்படிங்கிறாங்க, பெனல்டி போட்டுறியா போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. யாருங்க அவங்க $100 இருக்கிற சாமான வந்து இப்ப 245% உங்களுக்கு வந்து டாரிஃப் அப்படின்னா $345 ஆயிடும். அந்த பொருளை யாரும் வாங்குவாங்க? ஆர்டர்லாம் கேன்சல்டு, பெனல்டி போட்டாலும் போட்டுக்கோ, எல்லாம் அப்படியே தேக்க நிலைமையில இருக்கு. ஆனா இதை மீறி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 31 ஜனவரி டு மார்ச் குவார்டர்லி ரிசல்ட்ல தங்களுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி 5.4% வேற அறிவிப்பு வேற வந்திருக்கு. இது வந்து மக்கள் எதிர்பார்க்க, பல அனலிஸ்டுகள்லாம் எதிர்பார்க்காத விட அதிகமா வந்திருக்குன்னு என்ன பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையே கிடையாது. அதுவும் ஏதாவது வந்து டுபாக்கூர் ஃபிகரா தான் இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய இது. இவங்க பட்ஜ் பண்ணிருப்பாங்க. ஓகே, சரி, அது இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை பிஒய்டி மட்டும் இங்க நாங்க வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த ஹேர் அப்படின்னு, ஹேர் வந்து ஏர் கண்டிஷனர் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நாங்க, அது சைனா கம்பெனி, அதை இங்க கொண்டு வந்து நாங்க மேனுஃபேக்சர். இப்போதைக்கு அது என்னன்னா அங்கேருந்து இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இங்கேயே நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம், உங்களுக்கு வேலை பார்ப்போம், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் டெலிவிஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த லெனோவோட கம்ப்யூட்டர், லேப்டாப், இது எல்லாத்துக்கும் நாங்க இந்தியாவில் ஃபேக்டரி போடுறோம். முன்னெடுப்பு எடுத்து வந்து கெஞ்சிருக்காங்க. இந்தியா முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒண்ணு இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உங்களுடைய தொழிலை நடத்த மாட்டீர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பியூஷ் கோயல் கொடுத்தது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லயுமே ஒரு ஸ்பைவேர் இருக்கும், அது எங்களுக்கு தேவையில்லை.
நாங்க வந்து அது இல்லாம நாங்க பார்த்துப்போம் எங்களுக்கு. அதனாலதான் அவர் திருப்பி திருப்பி 2-3 தடவை பத்திரிகை நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து சேஃப்டி செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி இம்பார்ட்டன்ட், வாட் யூ ஆர் ஆல் டாக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவப்பட்டு கூட சொல்லியிருக்காருன்னாங்க. அந்த மாதிரி. ஆனா அவர் நார்மலா அவர் வந்து கோவப்படக்கூடிய ஆள் கிடையாது, மும்பைல தான் இருக்காரு அவர். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டரிஸ் வர்றதையுமே இந்தியா வேண்டான்னு சொல்லிடுச்சு, நீங்க வர வேணாம், நாங்க பார்த்து எங்களுக்கு எங்க கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பேரிசன் ஜஸ்ட் உங்களுடைய புரிதலுக்காக, பிஒய்டியும் டெஸ்லாவும் பயங்கர டஃப் காம்படிஷன் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, பிஒய்டி வந்து உலகளவுல 4.2 மில்லியன் இவி வெஹிக்கிளை வித்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து டெஸ்லாவோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து 1.77 மில்லியன் தான். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2 மடங்கு 2.5 மடங்குன்னு வச்சுக்கலாம். டெஸ்லாவை விட பிஒய்டி உலக சந்தையில தங்களுடைய வண்டியை வித்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் 2.5 மடங்கு அதிகமா இருக்குன்றது. வருமானம் படி பாத்தீங்கன்னா $107 பில்லியன் வருமானம் ஈட்டிருக்காங்க சைனா இந்த பிஒய்டி காரை விட்டு மட்டுமே அப்படிங்கிறது தெரியும். ஆனா டெஸ்லா வந்து 98 பில்லியன் தான். ஸோ நீங்க நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் மேல் வந்து மொத்த வருமானம் டிவைடு பை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னாக்க டெஸ்லாவோட ஒரு வண்டிக்கு வியாபாரம் வரக்கூடிய சேல் பிரைஸ் அப்படின்னா அது அதிகமா இருக்கும். டெஸ்லாவோட வண்டி எல்லாமே வந்து ஒரு ஒய் கிளாஸ்னு ஒன்று இருக்கு, எஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்கு, இப்ப திருப்பி வந்து எக்ஸ் கிளாஸ்னு ஒன்று கொண்டு வராங்க, YSX. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 40-60 லட்சம் அந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் கேட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 1 கோடி வரைக்கும், 60லேருந்து 1 கோடி வரைக்கும். அதுக்கு அடுத்து இந்த எக்ஸ் கிளாஸ் இருக்கு பாருங்க, 1 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்கும் வண்டிகள்லாம் இருக்கு டெஸ்லாவோட காரு. அதே இவங்க வந்து பிஒய்டி என்ன பண்றாங்க அப்படின்னா சப் 20 lakhs 20 லட்சம் அதுக்கு அத வேரியன்ட் இருக்கும், நம்ம தான் பாக்குறோமே, எல்லாத்துலயுமே ஒரு 4 வெரைட்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தான் அது. ஸோ அதுல வந்து அவங்க லோவஸ்ட் என்ட்ரி லெவல்னு சொல்லக்கூடிய பேசிக் மாடல்ஸ் சப் 20 lakhs அது ஒரு நல்ல பிரைஸா தான் இருக்கும். இதை தவிர பிஒய்டியினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, இப்ப டெஸ்லாவெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 90,000 வெஹிக்கிள் வரைக்கும், 80,000-லேருந்து 90,000 வெஹிக்கிள் வந்து சைனால தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பாக்கி தான் வந்து அமெரிக்கால பண்றாங்க. இந்த இது கலிபோர்னியா கிட்ட இருக்கு ஃபேக்டரி, அது 2 இடத்துல வச்சிருக்காங்க, 2-3 இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அது டெஸ்லாவுமே சைனால இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதை தான் வந்து இப்ப ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நீ தூக்கு அங்க இருந்து அப்படின்னு. அதுதான் அவங்க வந்து இந்தியாவுக்கு குறி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்க மேனுஃபேக்சர் பண்ணு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று வண்டி பயங்கர காஸ்ட்லி, 60 லட்சம் மினிமம் அப்படின்னா யாரு வாங்குறது அப்படின்னு. சரி, ஆனாலும் வாங்குவாங்க. இங்கதான் வந்து ஹம்மர் மாதிரி இருக்கிற வெஹிக்கிள், இந்த ரோடே கிடையாது, அந்த ஹம்மரை வாங்கி எதுல போவீங்க? நிறைய பேர் நான் பாக்குறேன், எல்லாம் போர்ஷ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அது ஸ்போர்ட்ஸ் கார், அது அதை எடுத்துக்கிட்டு இங்க எங்க போக முடியும்? அது மாதிரிதான். ஆனா வாங்குறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. சினிமா நடிகர்கள், நடிகைகள், அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகள், இவங்க கிட்ட எல்லாம் ஹை-எண்ட் கார் எல்லாம் 1.5 கோடி 2 கோடி. கேவலம் ஃபெராரி காரை வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து டாக்ஸே இல்லாம எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாதுட்டாங்க பாம்பே ஹைகோர்ட்ல. நீ இவ்வளவு பணம் சம்பாதிக்கிற, உனக்கு எதுக்கு டாக்ஸ் இல்லாம, டாக்ஸை கட்டி வண்டியை டெலிவரி எடு அப்படின்னா. அந்த மாதிரி இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன், பாத்துக்கங்க. எல்லாம் கிரிக்கெட் பணம் தான். சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கம்பேரிசன் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம். டெஸ்லா வந்து பிஒய்டிக்கு ஒரு ஆட்டர். டெஸ்லா வந்து எல்லாமே அவுட் சோர்சிங், பேட்டரியில இருந்து இது வரைக்கும் ஃபேக்டரியில எல்லாம் அங்க வந்து பார்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இன்க்ளூடிங் அந்த மதர் போர்டு, இதெல்லாம் சொல்றது எல்லாம் எலக்ட்ரானிக் தான், எல்லாமே இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. சரி, இந்த இடத்துல வந்து பிஒய்டி என்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேட்டரி இருக்குல்ல, அது அவங்களே ரிசர்ச் பண்றேன்னு சொல்லி அவங்களே பண்றாங்க, மேனுஃபேக்சர் பண்றாங்க. இன்னொரு கம்பெனி இப்ப வந்து நம்மளுடைய கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து எக்ஸைடோட பேட்டரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஆம்கோன்னு ஒன்று இருக்கு, அது மாதிரி ஒன்று நிறைய பேட்டரி இருக்கு. அமர் ராஜா பேட்டரிஸ்னு ஒன்று, அவங்க அந்த கம்பெனியோட இது, நிறைய கம்பெனிஸ் அந்த பேட்டரிஸ் வரும். இப்ப வந்து என்னன்னா, அவங்கெல்லாம் அந்த எக்ஸைடு பேட்டரி செஞ்சு டாடா மோட்டார்ஸுக்கோ இல்ல மகேந்திராவுக்கோ இல்ல மாருதிக்கோ கொடுப்பாங்க, அந்த பேட்டரி அவங்க வைப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து டெஸ்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிஒய்டி எப்படி கிடையாது, பேட்டரி அவங்களே மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதனால வந்து அதுதான் they call it as integration, both backward integration சொல்லுவாங்க, ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க, வெர்டிகல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாமே அவங்க பண்றாங்க, செஞ்சு அவங்களுடைய காஸ்ட்டை வந்து மிகப்பெரிய அளவுல குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி டிசைன்ஸ், சூப்பர் டிசைன்ஸ், வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்கும் அந்த கார் பாக்குறதுக்கெல்லாம் பிஒய்டிலாம். அதனால அவங்க ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு. இப்ப வந்து இந்தியா மாட்டேன்னு சொல்லிடுச்சு, என்ன செய்யறது? அமெரிக்கால இப்ப 245% ஆகிடுச்சு டேரிஃப். என்ன செய்யறதுன்னா, யூரோப்போட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க,
யூரோப் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாங்க. ஃபியட் என்ஜின் தான் இன்னைக்கும் ஃபேமஸ் அப்படின்னு. இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், ஐஸ் ஐஸ் அப்படின்னு. அந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ல வந்து ஃபியட் தான் இட்டாலி, அதே மாதிரி ஃபெராரி அதெல்லாம் இட்டாலி. அதே மாதிரி ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நாங்கள் தான் பிஸ்தா தாதா அப்படிங்கிற மாதிரி. பென்ஸு, ஓல்வோ, ஓல்வோ வந்து ஸ்வீடன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த யூரோப்பில் வந்து அடி வாங்கிருக்கு. பொருளாதாரம் சரியில்லை. அதுக்கு மேலே பைத்தியகாரத்தனமாக இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, போன மாதம் என்ன பண்ணாங்க, சைனாவோட அக்ரிமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பிஒய்டியை வந்து இங்கே விற்கலாம், நாங்கள் வந்து டேரிஃப் குறைக்கிறோம், அது பண்ணுறோம். யாராவது செய்வாங்களா? ஓன் இண்டஸ்ட்ரியை வந்து ஒழிச்சு கட்டிட்டு இம்போர்ட் பண்ணுவீங்களா? அமெரிக்கா அதுல தானே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க இம்போர்ட் பண்ண, நாப்கின்ல இருந்து சானிட்டரி நாப்கின் கூட அவங்களுக்கு வந்து, டாய்லெட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் கூட அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னுமே அமெரிக்கால தான் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்து அதுக்கு நேர்மாறா செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி நல்ல வேலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சில கண்ட்ரிஸ், குறிப்பா வந்து இட்டாலி, அதுக்கப்புறம் வந்து ஹங்கேரி, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து இந்த ஆட்டத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்க. அதனால இப்ப என்ன, அதுக்கு நடுவுல என்ன, இந்த ட்ரம்ப்னுடைய டாரிஃப் வார் வேற நடந்ததா, யூரோப் மேலேயும் பயங்கர டாரிஃப் போட்டு வச்சிருக்காரு. அதனால அவர் அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து நான் 90 days எல்லாருக்கும் வந்து இந்த கூலிங் பீரியட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்கப்புறமா தான் பார்ப்பேன். ஜூலை 9th வரைக்கும் இருக்கும் அந்த பீரியட். 90 daysக்கு எல்லா டாரிஃபையும் நான் நிறுத்தி வைக்கிறேன், அதுக்கப்புறமா நான் கன்சிடர் பண்றேன்னு. அப்ப யூரோப்பும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் 90 days உங்களுக்கு வந்து டாரிஃப் போட மாட்டோம். ரெசிப்ரோக்கல் டாரிஃப் யூரோப்பும் போட்டது, கனடாவும் போட்டது, மெக்சிகோவும் போட்டது, ஈவன் சைனாவும் போட்டது. இந்தியாவும் ரஷ்யாவும் மட்டும்தான் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எல்லாம் போடவே இல்லை. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ஆக போகுது, எப்படி டேக்கிள் பண்ணலாம் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு, நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி சமயத்துல யூரோப் இந்த மாதிரி சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா வந்து ஏகப்பட்ட டாக்ஸ், சைனாவை ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது. அதாவது ஒரு கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு முடிந்த உடனே இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியனும் பிஒய்டிக்கு தடை விதிச்சிருக்காங்க. நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் பிஒய்டி வந்து நிற்குது. பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். அந்த ட்ரீம்ஸ் வந்து நைட் மேரா ஆகக்கூடாதோ, ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல சைனா உட்காந்துட்டு. நமக்கு சொன்னாங்க பில்ட் யுவர் ட்ரீம்ஸ்னு, பட் சைனாவுக்கு இட் இஸ் கோயிங் டு பிகம் அ நைட் மேர். பிஒய்டி கார் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்றது ஒரு பக்கம் தடுக்கப்பட்டு இருந்தாலும், லோக்சபால நிகழ்ந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை உங்க கூட ஷேர் பண்றேன். என்னன்னா, ராகுல் காந்தி வந்து இப்ப இருக்கிற மத்திய அரசின் மேல கடுமையான குற்றச்சாட்டு லோக்சபால பேசும்போது சொன்னார். சைனாவுக்கு திறந்து விட்டுட்டீங்க இந்தியாவை, எல்லா பொருட்களும் அங்கேருந்து வருது, இந்தியாவில் வந்து உற்பத்தியே இல்லை, இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடுறாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா, அதாவது எப்பவும் போல ஒரு லெங்தி ரொம்ப நீளமான குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கு அப்புறம் நடந்ததுதான் மிகப்பெரிய வேடிக்கை. சரியான பதிலடி கொடுத்தாரு பியூஷ் கோயல், காமர்ஸ் மினிஸ்டர். என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு வெக்கமா இருக்கணும், சைனாவை இந்தியாவுக்குள்ள திறந்து விட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க தான் செஞ்சது. அதுவும் எந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, எல்லாம் சப்ஸ்டாண்டர்டு, தரம் குறைவான ப்ராடக்ட் அங்கேருந்து சைனாலேருந்து இங்க இறக்குமதி செஞ்சீங்க. அதுக்கு வந்து சரி, அது இறக்குமதி செஞ்ச ப்ராடக்ட் எதுக்குமே என்ன விலை, எப்படி கொண்டு வந்தீங்க, அதுக்கு என்ன டாரிஃப், அதுக்கு ரீட்டைல் பிரைஸ் என்ன, அது எதுவுமே அதுல மென்ஷன் கிடையாது. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரவழைச்சிங்க, இஷ்டத்துக்கு செலவு விலையை வச்சு வித்தீங்க. இப்போ வந்து சொல்றீங்க வந்து இந்தியாவை நாங்க வந்து சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதா இருந்தாலும் தடுத்திருக்கோம். பல பொருட்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்றத, சைனால இருந்து இறக்குமதி பண்றதையும் தடுத்திருக்கோம். நீங்க இதை பேசுறதுக்கு வெக்கப்படணும் அப்படின்னு கொடுத்த உடனே, அதுக்கப்புறம் வழக்கம் போல என்ன பண்ணுவாரு ராகுல் காந்தி, உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலிஷா ஒரு டிஷர்ட்டை போட்டு உட்காந்துட்டு அப்புறம் போயிட்டாரு. அவ்வளவுதான். உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.